ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கொத்தமல்லி ஊறுகாய் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நான் ஒரு கட்டு கொத்தமல்லி, ஒரு 10 வரமிளகா, எலுமிச்சம்பழம், புளி, ஒரு அரை ஸ்பூன் உப்பு, கொஞ்சோண்டு தண்ணி, ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸி ஜாரில் அடித்து எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் இதுக்கு ஊற்றணும். நல்லெண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஒரு ஸ்பூன், நல்லா கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டு இந்த அரைச்சி வச்சுருக்க விழுதையும் எடுத்து போட்டு நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றினு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வேகணுங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இது ஒரு மாதத்துக்கு கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுட்டு 6 மாதம் கூட வச்சுட்டு சாப்பிட்லாம். இது சாதத்தோட பரட்டி சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, தோசை எல்லாத்துக்குமே செட் ஆகுது சாப்பிட்றதுக்கு. இது செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி சுண்டுற ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா இப்போ தாங்க போடணும். முன்னாடியே போட்டிங்கன்னா உப்பு கரிச்சு போயிடும். கரெக்டான இந்த ஸ்டேஜில் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உப்பு போட்டுட்டு, பத்தலைன்னா உப்பு போட்டுட்டு கொஞ்சோடு ஒரு ஸ்பூன் வெல்லம் போட்டு கலந்து எடுத்து வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்க. ஒரு மாதம் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.